பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, உங்களுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையின் வெளிப்பண்புகள். தொழுகையின் வெளிப்பண்புகள் 7. 1. உடல் சுத்தமாக இருப்பது. 2. உடை சுத்தமாக இருப்பது. 3. இடம் சுத்தமாக இருப்பது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும் என்று. ஓர் மனிதனின் மரணத்தை பார்த்து அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியதாம். அவர்தான் ஸஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 27 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 33 வயசுல ஒஃபாத்தானவர். ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 6 வருஷம் தாங்க வாழ்ந்தாரு. இதுல என்ன விஷயம்னா, இவருடைய மௌத்தை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகையை தொழவித்தார்கள். நபியே கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று இவருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று கூறினார்கள். அவர் வாழும்போது எப்படி இருந்தார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வீட்டிற்கு சென்று விசாரித்தார்கள். அவர் மனைவியோடும் மக்களோடும் உறவுகளோடும் நல்ல முறையில் வாழ்ந்தார்கள் என்று அவர் மனைவி சொன்னார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்று அவர் மனைவி சொன்னார்கள். அது என்னவென்றால், ஒட்டகம் மேய்க்கும் போது ஒட்டகம் சிறுநீர் கழிக்கும் போது கவனக்குறைவாக இருந்தார்கள் என்று அவர் மனைவி சொன்னார்கள். அப்போ நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4. மானத்தை மறைப்பது. நாம் தொழுகையில் நம்முடைய உடல் பாகங்கள் தெரியாத அளவிற்கு மறைத்து தொழ வேண்டும். 5. தொழுகைக்கான நேரமாக இருப்பது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், அஃதலுல் ஆமாலி இன்தல்லாஹி ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா. அல்லாஹ்வின் செயல்களில் மிக சிறந்தது தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இபாதத்தும் அல்லாஹ்வை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். அதுபோல தொழுகையுடைய நேரம் எப்போது வரும் என்பதை காத்திருந்து எதிர்பார்த்து தொழ வேண்டும். 6. கிப்லாவை முன்னோக்கி நிற்பது. 7. நியத் செய்வது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. நாம் தொழுகையில் நியத் சரியாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு முன் நின்று தொழுகின்றோம். நம்முடைய கவனம் அனைத்தும் அல்லாஹ்வின் மீதே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாம் உள்ளங்களே பார்க்கின்றான். அப்போ நாம் தொழுகையில் எவ்வளவு விஷயத்தை பேண வேண்டும் என்பதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் கூறியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.